ஒன்று நாளாகமம் 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதி நீமியருமே. யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய். சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் எகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமின் புத்திரரில் அசேனோவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னேயா, மிக்கிரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராய் இருந்தார்கள். ஆசாரியர்களில் யதாயா, யோயாரிப், யாகீன், அகிதூபின் குமாரனாகிய மெராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன். மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா. இம்மரின் குமாரனாகிய மெசில்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசேராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசாய் என்பவர்களும் அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாய் இருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பக்கார், ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்கிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலேயாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகள் ஆகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து
7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத்தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவர்களை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லியமா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கும் பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும், சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் தீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால். மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், சரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலேமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்தேல். ஆத்தேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: அசரிக்காம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்போது மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவெல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் தீர்க்கப்படத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நகரலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின உன் ரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி நீ நாட்களை சமீபிக்க பண்ணி வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை நீதியாகவும் எல்லாம் பரியாசமாகவும் வைத்தேன். பரியாசம் பண்ணுவார்கள். இது இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் சுய பலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். உன்னுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கம் செய்தார்கள்.
உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒதுக்கினார்கள். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளை சாப்பிடுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். நடுவில் இருக்கிறார்கள். தீயை இருக்கிறார்கள். நன்மையோடு தன் மருமகளை தீர்ப்படுத்துகிறான். வேலையுடன் தன் பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இழுக்கம் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் நடுவில் நீ சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொடுக்கிறேன். நிறைவேற்றுவேன். பரிசுத்த குலைச்சலாய் இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குப்பையுள்ள பித்தளையும் நகரமும் இரும்பும் ஈரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியில் களிம்பாய் போனார்கள். அவர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் நகரத்தையும் அக்கினியில் ஊதி இதற்காக குகைக்குள்ளே சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உற்சாகத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். இதற்குள்ளே நீங்கள் வெள்ளி வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அது நடுவில் தள்ளுகிறார்கள். கெட்டிக்கிற சிங்கம் இறை கமுகிறது போல நாட்களை அவர்கள் பற்றிக்கிறார்கள். கவர்மெண்டையும் விளையாட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். நடுவில் அநேகரை விதித்தாக்குகிறார்கள். அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் சுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்குண்டான வேற்றுமையை காணாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒதுக்கி அந்நியனை துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அழிக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் அவர்களுக்கு என் சக்தியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார்.
லூக்கா 19ஆம் அதிகாரம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆளுக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனுக்கு எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நன்மையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ஆட்கள் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே சேனாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்கள் தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உனக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வர பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளவன் எடுத்து சொல்கிறேன். இந்தியின் தங்கள் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தன்னுடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஏறியிராத கருங்கை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான சீசர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து
அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பொருளை துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவிழா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னும் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வேத வாசி ஆமீன். இதுவரை நேரம் நாங்கள் வேத வாசிப்புடன் இணைந்திருந்தோம். 26ஆம் தேதிக்கான வேத வாசிப்பு 1 நாளாகமம் 9வது அதிகாரம், எசேக்கியேல் 22வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 19வது அதிகாரம் வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்களும் அவற்றை அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள்